வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, இந்த 4 கிரகங்களால் 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான நற்பலன்கள், கெடுபலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை சிறு விளக்கமாக பார்ப்பது தான் இந்த பதிவு. 12 ராசிக்காரர்களுக்கும் மிகவும் அவசியமான ஒரு பதிவாக இருக்கும். குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கிறாரா? மற்ற 3 கிரகங்களும் பாதகம் செய்தாலும் பெரிதளவு கஷ்ட நஷ்டங்களாக இருக்காது. சனி பகவான் நல்ல நிலையில் இருக்கிறாரா? பெருசாக துன்பம் இருக்காது. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் தாங்க முடியும், வாழ முடியும், வாழ்வதற்குண்டான வழி கிடைக்கும். ராகு கேதுக்கள் நல்ல நிலையில் இருக்கிறார்களா? மறைமுகமான வருமானம், மறைமுகமான வெற்றிகள், எதிர்பாராத தன லாபங்கள், எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள். இந்த 4 கிரகங்களும் மாற்றம் என்பது மற்ற சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரனை தவிர்த்து இந்த 4 கிரகங்களுக்கு மட்டும் மிகவும் முக்கியத்துவம் கொடுப்பது எதற்காகன்னு கேட்டிங்கன்னாக்கா, குரு பகவான்னா ஒரு வருஷம் நிலையாக நின்று பலனை கொடுப்பார். நிலையாக நின்று கொடுப்பார் என்று சொல்வதை விட ஒரு சில மாதங்கள் வக்கரம் பெற்று இருக்கும்போது பெருசாக பாதகம் இல்லை, இருந்தாலும் வக்கரம் பெறும்போது சிறு கஷ்ட நஷ்டங்களை கொடுத்து விடுவார். ராகு கேதுக்கள் 1.5 ஆண்டு காலம் 18 மாதங்கள் நிலையாக நின்று பலன்களை கொடுப்பார்கள். சனி பகவான் மட்டும் 2.5 ஆண்டு காலம் 30 மாதம். அதற்காகத்தான் இந்த கிரகங்களை ராஜ கிரகங்கள் என்று அனைத்து ஜோதிடர்களும் ஜோதிட ஞானிகளும் இவைகளை கண்டறிந்து இந்த கால நேரங்களுக்கு தக்கவாறு வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதை நமக்கு ஜோதிட ரீதியாக கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் எந்த கிரகமாக இருந்தாலும் கொடுத்து கெடுக்கும், கெடுத்து கொடுக்கும். வாழ்க்கையில் இந்த 4 கிரகங்களும் பயிற்சி பெறுவதை மிகவும் உற்று நோக்கக்கூடிய ஒரு பயிற்சியாகவே இருக்கிறது. அதனால் 4 கிரகங்களும் பயிற்சி பெற்றிருக்கிறது. 12 ராசிக்காரர்களுக்கும் எத்தகையான பலன்கள் என்பதை பார்க்கலாம். இது சிறு குழந்தைகளாக இருந்தால் ஒரு நிலையில் செயல்படும். உடல் நலத்தில் பாதிப்பு சில நேரங்களில் நல்லா இருக்கும், சில நேரத்தில் உடல் நலம் பாதிக்கப்பட்டு இருக்கும். இல்லை பிள்ளைகளால் சிறு பிரச்சனைகள் பெரிதளவு மாற்றம் பெற்று உங்களுக்கு மன கஷ்டத்தை கொடுக்கலாம். படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் படிப்பில் ஆர்வம் குறையும். அவர்களுக்கும் சில நேரங்களில் உடல் நலத்தில் பாதிப்பை கொடுக்கும். திருமண வயதில் இருந்தால் திருமணத்திற்காக காத்து கொண்டிருந்தால் அதில் மன சஞ்சலமும் குழப்பங்களும் ஏற்படும். வேலைக்கு செல்கின்ற ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் அவர்களுக்கு மேலதிகாரிகளின் கோபதாபத்துக்கு ஆளாவது, அவர்களால் வெறுக்கத்தக்க மனிதர்களாக மாறுவது, குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் போவது, எவ்வளவு உழைத்தாலும் கையில் காசு பணம் இல்லாமல் இருப்பது, இதில் இந்த 4 கிரகங்களும் பாதகமாக இருந்தால் இந்த நிலையில் இருக்கும். இதுவே சாதகமாக இருந்தால் அதற்கு இன்னொரு பதிவு போடலாம். பாதகத்தை மட்டும் பார்த்து விடலாம். இப்போது திருமணமாகி குடும்பத்துடன் பிள்ளைகளுடன் வாழ்பவர்கள் நிலையும், சொந்தமாக ஒரு தொழில் வச்சுக்கிட்டு இருப்பீங்க, ஒரு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, இல்லை அரசாங்க ஊழியர்களாக இருக்கலாம், இல்லை தனி நிறுவனத்தில் தனியாக வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம். குடும்பஸ்தர்களுக்குத்தான்
அதிகப்படியான பாதிப்புகளை கொடுக்கும். எதற்காகன்னு கேட்டிங்கனாக்கா, குடும்பத்தை கட்டி காப்பாற்றக்கூடிய ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் அதை காப்பாற்றுவது என்பது கத்தியின் மீது நடப்பது போல. நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும், மன சஞ்சலமும் இருக்கும், அலைச்சலும் இருக்கும், மன உளைச்சலும் இருக்கும், தேவையில்லாத டென்ஷனும் இருக்கும். இது அனைத்தையும் தாண்டி தான் குடும்ப தலைவன் அல்லது தலைவி என்ற பெயரை எடுக்க முடியும். இந்த 4 கிரகங்களும் பாதகமான ஸ்தானத்தில் அமர்ந்து விட்டால் அது பெரும் சோதனைக்குள்ளாகும். அந்த வகையில் மேசராசியான உங்களுக்கு சனி பகவான் 7.5 சனியாக இருக்கிறார். 7.5 சனியில் விரயச்சனி பெருசாக ஒன்றும் படுத்தலைங்க, நல்லா தான் இருக்கு. நீங்களாக பதிவை போட்டு மனசை குழப்பத்துக்கு உள்ளாக்காதீங்க, அப்படி நினைக்கக்கூடாது. காரணம் 7.5 சனியில் விரயச்சனி தான். விரயச்சனி 30 மாதங்கள் முடிந்ததற்கு பிறகு ஜென்மசனி. ஜென்மசனி 30 மாதங்கள் முடிந்ததற்கு பிறகு கழிவுச்சனி. ஆக மொத்தத்தில் 90 மாதங்கள் மாட்டி தவிக்கக்கூடிய ஒரு ராசி தான் மேசராசி. மேசராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 7.5 சனியாக இருக்கிறார். ராகு பகவான் ராசிக்கு 11 இருக்கிறார். கேது பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். உங்களுக்கு நட்பு கிரகமாக வரக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்தில் இருந்தார், இப்பொழுது 4ஆம் இடத்தில் இருக்கிறார். பாதகம் பெருசாக இல்லைன்னு சொன்னால் உங்களுடைய சொந்த ஜாதகம் பலமாக இருக்கிறது என்று அர்த்தம். படு பாதகமாக இப்போவே இருக்குதுன்னா கட்டாயமாக உங்கள் ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடரிடத்தில் போய் பொறுமையாக அமர்ந்து கேட்டுக்கொள்வது மிகவும் அவசியம். மேசராசிக்காரர்களுக்கு நன்மை என்பது 25% நன்மையாக இருந்தால் 75% தீய பலன்களை தருகின்ற ஸ்தானத்தில் கிரக அமைப்புகள். ஒருவேளை தசா நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 50% கெடு பலன்களாக இருக்கும். அடுத்தது ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ராசிக்கு 11 இருக்கிறார். ராகு பகவான் ராசிக்கு 10 இருக்கிறார். கேது பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கிறார். பொருளாதாரத்தில் உயர்த்தி உங்களை காப்பாற்றக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 3 இருக்கிறார். இது பாதகமா சாதகமா? சனி பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கிற வரைக்கும் பாதகம் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, உங்கள் ராசிக்கு 9க்கும் 10க்கும் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருப்பது மிகவும் சிறப்பு. எதிர்பாராத தன லாபங்களும் சந்தோஷங்களும் மன நிம்மதியும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற அளவிற்கு பொருளாதார உயர்வும் நட்பும் சந்தோஷமும் கிடைத்தாலும் குரு பகவான் 3இல் இருப்பது பெரிய வெற்றின்னு சொல்ல முடியாது. 3ஆம் இடத்துலேருந்து மாறிட்டா 4ஆம் இடத்தில் நல்லது செய்வாரா? அப்பவும் செய்ய மாட்டார். எது நடப்பதாக இருந்தாலும் பொறுமை நிதானம் கடைபிடிப்பது மிகவும் அவசியம். நன்மைகள் அதிகமாக கிடைக்கிறது என்றால் தசா நல்லா இருக்குன்னு நினச்சிக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, குரு பகவான் சரியில்லாத நேரத்தில் ராகு கேதுக்கள் சனி பகவான் நல்லா இருக்கிறதுனால பெருசாக கஷ்டம் இருக்காது, நன்மைகள் நடக்கும். இருந்தாலும் பொறுமையாகவும் நிதானமாகவும் சிந்தித்து செயல்படுங்க. மிதுன ராசிக்காரங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வருஷம் பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. காரணம் குரு பலம், ராகு கேது பலம். சனி பகவான் உங்களுக்கு பாதகத்தை தந்தாலும் திடீர் தனலாபங்களை கொடுத்து குடும்பத்திலும் சரி, செய்கின்ற தொழிலிலும் வியாபாரத்திலும்
மேலதிகாரிகள், உற்றார், உறவினர், சொந்த பந்தம் எடுக்கின்ற முயற்சி அனைத்திலுமே உங்களுக்கு நற்பலன்களை தருகின்ற ஸ்தானத்தில் குரு, ராகு, கேது. சனி பகவானால் உங்களுக்கு பெரிதளவு பாதகம் வந்துவிடுமா என்றால் இப்போ இருக்கிற சூழ்நிலை வராது. குரு மாறினால் வரும். இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நன்மைகளை செய்யுங்க. கடன் வாங்காதீங்க. யாருக்கும் முன்ஜாமீன் கொடுக்காதீங்க. குடும்பத்திற்காகவும் பிள்ளைகளுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைக்காகவும் உங்கள் தொழிலுக்காகவும் உங்கள் நேரத்தையும் உங்களுடைய உழைப்பையும் செலவிட்டால் பாதகம் இருக்காது. அடுத்தது கடகம். கடகராசிக்காரர்களுக்கு நினைத்த மாதிரி எதுவும் கைகூடாது. அஷ்டசனி விலகியுமா? அஷ்டம சனி விலகியாச்சு. குரு பகவான் ஜென்ம ராசிக்கு வந்துட்டார், ராகு 8க்கு வந்துட்டார். அது பத்தாத குறைக்கு எதுக்கு தான் பேசுகிறீங்க, ஏன் தான் பேசுகிறீங்கன்னு தெரியாத அளவுக்கு நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. 2ல் கேதை வச்சுக்கிட்டு. 2ஆம் இடத்தில் கேது இருந்தால் எதுக்கு பேசணுமோ, எதை பேசினாலும் பிரச்சனை, சண்டை, மனக்குழப்பமும் தேவையில்லாத மன சஞ்சலமும் வருது என்கின்ற அளவிற்கு மனவேதனைகள் இருக்கும். உங்கள் உடல் நலமும் மனநலமும் ஒரு நிலையில் செயல்படாது. நீங்கள் எடுக்கிறது எல்லாமே நல்லதாக இருக்குமா கெட்டதாக இருக்குமா என்ற தெளிவே இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருப்பீங்க. வீண் அலைச்சல், மன சஞ்சலம், உறவு பிரிதல், உறவுகளால் சிக்கல், குடும்பத்தில் பிரச்சனை, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, நிம்மதி என்பது சிறிதளவும் இல்லாமல் திண்டாடி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ராசி தான் கடகராசி. அஷ்டம சனி விலகனா நல்லது நடக்கும்னு சொன்னாங்களே, உண்மைதான். குரு பகவான் ஜென்ம ராசியில் இருக்கிறார். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ராகு கேதுக்கள் படு பாதகத்தை செய்கின்ற இடத்துல இருக்காங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நான் நிறைய பதிவில் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு லட்சாதிபதி யோகம், கோடீஸ்வர யோகம் நான் எப்போவுமே போட மாட்டேன். அப்படி போடணும்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்தில் வரும்போது போட்டுடலாம். அஷ்டம சனியில் ஏற்பட்ட பெரிய பாதகமெல்லாம் இப்போ இருக்காது. ஆனால் மன நிறைவு இருக்காது. பொறுமையாக இருங்க. சரி, அடுத்ததாக சிம்மராசி. சிம்ம ராசிக்கு நல்ல நேரமா கெட்ட நேரமா, என்ன நடக்குமோ எப்படி நடக்குமோ என்கின்ற பயத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு எவ்வளோ வேணால் பயப்படுங்க. துணிஞ்சு தவறு செய்திருப்பீங்க. பயப்படுறதுல தப்பு இல்லை. ஆனால் ஜாதகத்தை முதல்ல பாருங்கள். உங்களுடைய ஜாதகத்தில் நடப்பு தசா நல்ல நிலையில் இருக்கான்னு முதல்ல பாருங்கள். பாதகமாக இருந்தால் எவ்வளவு பெரிய பூகம்பமே வந்தாலும் மனம் கலங்காமல், மனம் உடைந்து போகாமல் பொறுமையாக உக்காந்து சிந்திங்க. சிந்திக்கிறதுக்கு கூட நேரத்தை விடலைங்களே. ஒரு பக்கம் பிரச்சனை, இன்னொரு பக்கம் தொல்லை, இன்னொரு பக்கம் சண்டை, இன்னொரு பக்கம் குழப்பம், இன்னொரு பக்கம் கேட்டிங்கன்னா உறவுகளாக பாதிப்பு, இப்படி மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கின்ற சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? பொறுமை அவசியம். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, தவறு செய்தது ஒரு காலம், அந்த தவறுக்கு தண்டனையை அனுபவிப்பது இந்த காலம். இறை நம்பிக்கை, குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. தனிப்பதிவை போடுறோம், பரிகாரத்துடன் போடுறோம், கேட்டு பயன்பெறுங்க. அடுத்தது கன்னிராசி. கன்னிராசிக்காரங்களுக்கு போன மாதத்திலிருந்து எதை செய்யணும், எப்படி செய்யணும், என்ன செய்யணும், என்ன செய்தால் நல்லா இருக்கும் என்கின்ற ஒரு குழப்பத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு. ஆனால் கன்னிராசி, கடகராசி, தனுசு ராசி, இந்த ராசிக்காரர்களுக்கு மட்டும் மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்கும். மிதுன ராசியும் சேர்த்துக்கலாம். கன்னி, கடகம், மிதுனம், தனுசு, இந்த ராசிக்காரங்களுக்கு மட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனை, கஷ்டம், துன்பம் வருதுன்னா இந்த உலகமே முழுகி அப்படியே போயிட்டு மாதிரியே ஒரு சோகமும் கஷ்டமும் இருக்கும். இவங்களுக்கு நல்லது நடக்கும்போது ஏற்கனவே நடந்த அந்த கெட்டதை பற்றி நினைக்க மாட்டாங்க. அதை நினைக்கிறதுக்கு நேரம் இல்லையா, இல்லை உடனுக்குடனாக எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை மறக்கக்கூடிய, அதை மறைக்கக்கூடிய மாபெரும் சக்தி உங்கள் இதயத்துக்கு இருக்கு. நடந்ததை மற, நடப்பதை நினை என்கின்ற
வாழ்பவர்கள்தான் இந்த கன்னி ராசியும் கடக ராசியும் மிதுனமும் தனுசும். இப்படிப்பட்ட குண நலன்களை கொண்ட உங்களுக்கு குரு மாற்றம் வாழ்க்கையில் அனைத்து வகையான திருப்பு முனைகளும் சந்திக்கக்கூடிய நேரம். உடனுக்குடனாக நடந்துடுமா, இல்லை மெல்ல மெல்ல நடக்குமா? உடனுக்குடனாக நடக்க வேண்டுமென்றால் ஜாதகத்தில் யோக தசா நடக்கணும். யோக தசாவாக இருந்தால் யோகங்களுக்கு குறைவு இருக்காது. அதுவும் குரு பகவான் நல்லா இருக்கிற வரைக்கும் தான். விழிப்புடன் இருங்க, பொறுமையாக செயல்படுங்க, சிந்தித்து முடிவெடுங்க, நல்லதே நடக்கும். துலாம் ராசி. துலாம் ராசிக்காரர்களுக்கு நன்மையா தீமையா என்றால் சனியால் தீமை கிடையாது, ராகு கேதுவால் நன்மைகளே நடக்கும். குரு பகவான் மட்டும்தான். குரு பகவான் மட்டும் நினைக்காதீங்க. குரு பகவான் 10ஆம் இடத்திற்கு வந்தால் பல வகையான போராட்டங்களை சந்தித்தே ஆக வேண்டும். அது உடனுக்குடனாக நடக்காமல் காசு பணம் கொடுத்த இடத்துல பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, பணத்தால் தான் பிரச்சனையாக வரும், பண பற்றாக்குறையால் பிரச்சனை வரும். அப்போது ராகு கேது நல்லா இருக்காங்களே, அதுவும் நல்லது தான். ஆனால் உங்களுக்கு தலைக்கு வந்தது தலப்பாயுடன் போனது என்று சொல்கிற மாதிரி திடீர் லாபங்களை கொடுத்து உங்களை காப்பாற்றிடுவார், நம்பிக்கையுடன் இருக்கலாம். ஆனால் குரு பகவான் 10ஆம் இடத்தில் இருப்பது பொறுமை. தனிப்பதிவை போகிறோம், கேட்டு பயன்பெறுங்க. விருச்சகம். எந்த விதமான குறையும் சொல்ல முடியாத நிலையில்தான் விருச்சகம் இருக்குது. சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியிலிருந்து விலகிவிட்டால் குரு பகவான் அஷ்டமத்திலிருந்து விலகிவிட்டார். வேறு என்னங்க வேணும்? நல்லது நடக்கும். உடனுக்குடனாக நடக்கலைன்னு கேட்டிங்கன்னாக்கா கொஞ்சம் இழுப்பறி நிலையிலிருந்து திண்டாட்டத்திலிருந்து சில நாட்கள் தள்ளியதற்கு பிறகு நன்மைகள் நடக்கும். காரணம் ராகு கேது சரியில்லை. இவங்க மறைமுகமாக உங்களுக்கு வரக்கூடிய தனலாபத்தை தட்டி பறிக்கவோ தடுக்கவோ உரிமை உள்ள ஒரு கிரகங்கள் தான் ராகு கேது. அடுத்த வாரத்தில் முடிக்கிறேன்னு சொல்லவங்க அடுத்த மாதம்னு சொல்லுவாங்க. ஆனால் முடிஞ்சிடும், நம்பிக்கையுடன் இருக்கலாம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் என்பது அதிகமாகவே இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அப்போ ராகு கேது மாறத்துக்குள்ளெல்லாம் குரு பகவானே மாறிடுவார் அப்படி நினைக்காதீங்க. உங்கள் பின்னாடி இருக்கிற கிரகத்தை பாருங்கள். சூரியன் 12, செவ்வாய் 12, சுக்கிரன் நீசம் பெற்று 11, புதன் 12, இப்படி கிரகங்கள் அமைப்புகள் இருக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். ஆனால் நன்மைகள் என்பது கட்டாயமாக மன நிறைவாக நிம்மதியாக கிடைக்கக்கூடிய காலங்கள் வரும். கிரகம் மாறும்போது பொறுமையாக இருக்கு. அடுத்தது தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக சனி பகவான், அஷ்டமத்தில் குரு பகவான் இருப்பதிலேயே உங்களை காப்பாற்றக்கூடிய கிரகமாக இருப்பது ராகு கேதுக்கள் மட்டும்தான். குரு பகவான் தனக்காரகன். பணத்தால் பிரச்சனை, பணம் கொடுத்ததால் பிரச்சனை, பணம் வாங்கியதால் பிரச்சனை, சம்பாதிக்கிற சம்பாதனை பற்றாக்குறையால் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, தேவையில்லாத குழப்பம், வீண் அலைச்சல், மன உளைச்சல், குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் இல்லாத தன்மை இதுதான் இருக்கும். அப்போ ராகு கேதுக்கள் நல்லா இருக்குன்னு சொன்னாங்களே, 4 கிரகங்களும் நல்ல நிலையில் இருந்தால் அது ஒரு பலன், ராஜயோகம். 2 கிரகங்கள் பாதகமாக இருந்து 2 கிரகங்கள் சாதகமாக இருந்தால் உங்களுக்கு வருகின்ற கெடுதல்களை கஷ்டங்களை தடுத்து காப்பாற்றவே இந்த கிரகங்களுக்கு நேரம் சரியாக இருக்கும். ஆகையால் பொறுமையாக இருங்க. குரு மாற்றம் பல வகையில் முன்னேற்றம் கிடைக்கும். மகரம். மகரத்திற்கு இனி பெரிதளவு பாதகம் இருக்காது. ராகு கேதுக்கள் கெட்ட இடத்துல இருக்காங்களா, பயப்படாதீங்க. குரு பகவானே நல்ல இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பயம்? குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவலை? குரு பகவானே 7ஆம் இடத்தில் இருக்கும்போது, சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கும்போது எத்தனை தடைகளாக இருந்தாலும், எத்தனை கஷ்டங்களாக இருந்தாலும் அதை தாண்டி தடைகளை தவிடுபொடியாக்கி முன்னேற்றம் அடைவதற்குண்டான வழியை குரு பகவான் காட்டுவார், வழி நடத்துவார், காப்பாற்றுவார். சனி பகவானும் உங்களுக்கு துணையாக இருப்பார். ஆனால் ராகு கேது உங்களுக்கு பாதகமான நிலையில் இருப்பதால் சில தடைகளும் தடுமாற்றங்களும் இருக்குமே தவிர
வெற்றிகளை பெறுவதற்கு கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். நல்லது நடக்கும். அடுத்தது கும்பம். கொஞ்சம் கஷ்ட காலம்தான். பெருசாக நன்மைன்னு சொல்ல முடியாது. இந்த ஓராண்டு காலம் பொறுமையாக இருந்தால் நன்மைகளுக்கு குறைவு இருக்காது. போராட்டங்கள் அதிகரிக்கும். குடும்ப நிம்மதியே குலைந்து போகும். சந்தோஷம் இருக்காது. செய்கிற தொழில் அலைச்சலும் திருச்சலும் மன உளைச்சலும் தூக்கமில்லாத தன்மையும் வேலைக்கு உணவை உட்கொள்ள முடியாத சூழ்நிலையும் பல வகையிலும் துன்பங்களாக இருக்கும். தசா சரியில்லாதவங்களுக்கு. தசா நல்லா இருந்தால் அவ்வளவு கஷ்டமாக இருக்காது. பொறுமையாக இருங்க. எதிரிகளையும் நோயையும் கடனாளிகளையும் எதிர்ப்புகளையும் துரோகிகளையும் போராடினால்தான் வெற்றி பெற முடியும் என்பதை முழுமையாக கும்பராசிக்காரர்கள் உணர்ந்தாலே போதுமானது. இதன் பதிவு தனிப்பதிவு போகிற கேட்டு பயன்பெறுங்க. மீனம். மீன ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பெருசாக கஷ்டம் தரலை. குரு பகவானும் நல்ல இடத்துக்கு வந்திருக்கிறார். ஆனால் ஒரு கிரகமாக இருந்தாலும் 7.5 சனியில் ஜென்ம சனியை சந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் எந்த வேலை செய்கிறது இருந்தாலும் பல முறை யோசனை செய்யுங்க. முதலில் அமர்ந்து பொறுமையாக சிந்தித்து நாளைக்கு நடக்கக்கூடியதை சிந்தனை செய்து பொறுமையாக செயல்படுங்க. பிரச்சனைகள் தீரும், கஷ்டங்கள் விலகும், நோய்கள் கட்டுக்குள் இருக்கும், பொருளாதாரம் உயரும், மன நிம்மதி கிடைக்கும். குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த கலக குரலும் தேவையில்லாத குழப்பமும் வெளியில் இருந்த பல வகையான மன சஞ்சலமும் விலகி நற்பலங்கள் நடக்கும். முதலில் அமைதியாக உட்காரணும். 7.5 சனின்னாவே பிரேக் இல்லாத வண்டி மாதிரி ஓடிக்கிட்டே தான் இருக்க சொல்லுவோம். உங்கள் மனசு தான் பிரேக். அந்த பிரேக்கை கொஞ்ச நேரம் போட்டு கீழே உக்காந்திங்கன்னாக்கா உங்களுக்கு பெருசாக நன்மைகள் நடக்கும், சந்தோஷம் பிறக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.